செல்வராஜ் சொன்னார், தன்னோட கொள்கையிலிருந்து விலகி போகுதா அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் விலகி போகலை சார். இன்னொன்று வேத வாக்கு ஆர்எஸ்எஸ்ல போய் விழுந்துருச்சு. அதாவது பாஜகவுடைய கிளையை தமிழ்நாட்டில் நடத்துறாரு எடப்பாடி அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் நீங்களாம் ஒரு கருத்தை சொல்றீங்க, அது உண்மை இல்லை. அவர் அதாவது அந்த மாதிரியான ஒரு கட்சியை இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வேறு ஒரு தலைவர்களால் அது சாத்தியமாகுமா என்று எனக்கு தெரியவில்லை. பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு அது தெரியட்டும். ஆனால் திமுக பாஜகவோடு சேர்ந்திருந்து மத்திய அமைச்சரவையில் அங்கம் பெற்றால் அன்னைக்கு பாஜக திமுகவுக்கு வேத வாக்கா இருந்துச்சு. காங்கிரஸ் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுக்கிற போதெல்லாம் எந்த அரசு மத்திய அரசா இருக்கிறதோ அது உங்களுக்கு வேத வாக்காக திமுகவுக்கு வேணா இருக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களால் அந்த இயக்கம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இரட்டை இலை சின்னம், அதுதான் சார். அந்த கொள்கையில இருந்து அப்படியே விலகி போகுது அதிமுக அப்படிங்கறத அவர் சொன்னது, செல்வராஜ் சொன்னது சார். அதுதான் சார் பிரச்சாரத்துல என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. நான் சொன்ன செய்திகளை எடப்பாடியார் பிரச்சாரத்துல இந்துத்துவாவினுடைய கருத்துக்களை ஆர்எஸ்எஸ் பாஜக புனிதமானது, சிறப்பாக ஆட்சி பண்ணுகிறது, பாஜக ஆட்சியில் எந்த தவறும் குற்றமும் குறையும் இல்லை, எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னு இதுவரைக்கும் பாஜக 2014க்கு பிறகு நடந்த ஆட்சியை புகழ்ந்து பேசி இருப்பதை நீங்கள் சரி என்று ஏற்றுக்கொள்கிறாரா எடப்பாடியார்? அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சார். அதனால இப்ப ஒரு கட்சியை இன்னொரு கட்சி கூட்டணி வைக்கிறாங்க, அதனால அதை விழுங்கிடுவாங்க அப்படிலாம் நினைச்சதா காங்கிரஸ் என்னைக்கே திமுகவை காலி பண்ணி விட்டுருக்கணும். ஆனாலும் திமுக தான் காங்கிரஸை காலி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆகையினால தேசிய கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் அது பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இங்கே வேலை இல்லை. ஒரு விஷயத்தை நம்முடைய குமார் சார் சொன்னார், அதெல்லாம் இவராக ஒரு மார்க் போட்டுக்கிட்டார். அது 90, இது 30. சார், தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ரெண்டாவது, மக்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அதுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சியா அப்படின்றத அப்புறம் முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, திமுக மாதிரியே எவ்வளவு திமுக கூட்டணி கட்சிகள் மாறியே அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிறாம இருக்கிறாங்க பாருங்களேன். அப்படி அதிமுகவும் அதை பின்பற்றணும். குறிப்பா இதை பாஜக பின்பற்றணும். ஏன்னா கரெக்ட், கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு, அதனால அவங்க இருக்காங்க. வாயை மூடிட்டு இருக்கணும், தமிழ்நாட்டை பத்தி பேசக்கூடாது, அவ்வளவுதான். ரைட், ஓகே, அதான் சரியா. ரைட், அது அவர் சொல்றது. ஆனா இப்ப இங்க நடக்கிறது அங்க ஆட்சியை பிடிச்சோம் இங்க ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இதுவரைக்கும் இருந்த நிலைப்பாடு என்னவோ அது வேற. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இது நன்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்க்கும் அல்லது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்ல. இங்க நடக்கிறது அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. அது செஞ்சாங்களா செய்யலையா என்ன சார்? நான் பிரச்சாரம் பண்றாரு இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன், அதை பேசுங்க. அதை விட்டுட்டு பொது தளத்துக்கு போறீங்களே. நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிமுக திமுக தான் போட்டின்னு சொல்றீங்களா, அதை ஏத்துக்கிறேன். முதல் பொதுக்கூட்டத்திலேயே கோயம்புத்தூர்ல சித்தாந்தங்களை மண்ணில் விதைத்தது. இப்படி செய்யறேன். காரை செல்வராஜ் சாருக்கு மெத்த படிச்சவர், ரொம்ப நோட்ஸ் கொண்டு வருவாரு. அவருக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். அப்படி அவர் செஞ்சா உங்களுக்கு தானே பலம். நீங்க 3வது முறை ஆட்சிக்கு வாங்க. பலம் இல்ல, அது எப்படி வெற்றி தோல்வி, அது எப்படி எந்த சித்தாந்தம் இந்த மண்ணில் வரக்கூடாது என்று திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலோ அதை விட்டு அதிமுக விலகி நிற்கிறது. அதிமுக ஒருபோது விட்டாச்சு. என்னென்ன நீங்க என்ன பேசுனீங்க? கோயம்புத்தூர்ல என்ன பேசினார்? இல்ல நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல எடப்பாடியார் என்ன பேசினார்? இல்ல இந்த செய்தியில இந்த திட்டத்துல தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சரா இருந்தபோது விட்டு கொடுத்தாரு. ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் திசைதிருப்பதற்கு பேசுகிற பொழுது எடப்பாடியார் கோவையில என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டில விட்டு கொடுத்தாரு, நீட் தேர்வுல விட்டு கொடுத்தாரு, பொதுக்கூட்டத்தை 59 இடத்துல திமுக இதே அம்மையார் ஜெயலலிதா காலத்துல நீதிமன்றத்துக்கு போனாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கான கேள்விதான். ஒரே செகண்ட் சொன்னாங்க. மக்களை மூளை செலவை செய்து
இப்படி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒண்ண விட்டு கொடுத்தாரான்னு கேட்காத. அவர் விட்டு கொடுக்காத துறை என்ன இருக்கிறது? மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதயமின் திட்டம் கையெழுத்து போட்டது யாரு? வருமான வரித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லது வருவாய்த்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஜிஎஸ்டி விட்டு கொடுத்தது யாரு? மாணவர்களுடைய நலன் யாரு? புதிய கல்விக் கொள்கை முன்னோடி கொள்கையை ஏற்றுக்கிட்டது யாரு? நீங்க பேசலாமா ஆர்எஸ்எஸ் பத்தி? ரைட் ரைட் இந்திரகுமார் இல்ல எடப்பாடி பழனிசாமி என்னென்ன விட்டு கொடுத்தாருன்ற பட்டியலை போட்டுதா திமுக ஆட்சிக்கே வந்தது. எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய மறதிக்காரர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறை வாரியாக எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தது என்னன்ற பட்டியலை போட முடியும். மின்சாரத்துறையில் உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு? இன்றைக்கு வரைக்கும் மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது அது. அதிலிருந்து வெளியே வருவதற்கு வழி இருக்கிறதா? ஒன்றிய அரசுக்கு போடுகின்ற கையெழுத்து என்பது போடுவதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். போட்டதற்கு பின்னால் வெளியே வருவதற்கு என்ன பிரயத்தனம் செய்தாலும் முடியாதபடிக்கு சட்டங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யாரு? ஜிஎஸ்டி ஏத்துக்கிட்டது யாரு? நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுத்தது யாரு? மும்மொழி கொள்கையை அண்ணா ஏற்றுக்கொண்டார். கட்சியில் அமைச்சராக இருந்த மாபா பாண்டியராஜன் அசெம்பிளிலே போய் சொன்னாரு. அப்படி தமிழ்நாட்டை அடகு வைத்து தமிழ்நாட்டை காட்டி கொடுத்த கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை மாற்றினார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தமிழ்நாடு எதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிச்சோ அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. வேளாண் சட்டங்களை ஏற்றுக்கொண்டவர் பழனிசாமி. ஆதரித்தவர் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.